இருக்க? வாயை திறந்து ஏதாவது பேசி தொலையேன். நீங்க யாரு? யாரு நீங்க? என்ன கேட்ட? கடவுளே, பெத்தவளை பார்த்து கேட்க கேள்வி அது என்ன பார்த்து யாருன்னு கேட்கானே அந்த அளவுக்கு மாத்திட்டாலே அந்த சிரிக்கி. எத்தே, என்ன விஷயம்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு கிடக்காதிய. இன்னும் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கவளே? நல்லா இருந்த என் மவனை ஒண்ணு நான் சொல்லி உன் பக்கம் எழுந்துக்கலாம்னு பார்த்தேன். கடைசி இப்போ உங்க ஆத்தா வீட்டுக்கே அவனை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பெத்தவளை பார்த்து என்ன பார்த்து என் மவன் நீ யாருன்னு கேட்க அளவுக்கு பண்ணிட்டியே. இதுக்கு மேல என்ன வேணும்? நீ நல்லா இருப்பியா? நாசமா போவ. என்ன வெளியில ஒரே சத்தமா கக்கு சண்டைன்னு வந்தா எனக்கும் என் மாமியாருக்கு தான் வரும். நான் வாட்டுக்கு சிவசிவான்னு இங்க வந்து கிடக்கேன். ஒத்தையில எவகிட்ட கத்துதான் தெரியலையே. என் மாமியா குரல் மாதிரியும் தெரியல. ஒரு வேளை பக்கத்து வீட்டுல சண்டையா இருக்கும். நமக்கு இருக்கு. எத்தே, வாயை மூடுங்க. யார் இவ்வளவு சத்தமா பேசிட்டு கிடக்கானா? இப்பதான் செத்த குறுக்க சாச்சேன், அதுக்குள்ள கணக்க ஆரம்பிச்சிட்டாவளா? 2 பேரும் சண்டை விட்டு கிடக்காள்வன்னு நினைக்கேன். என் மருமக்காரையும் திருத்த முடியாது, என் மவளையும் திருத்த முடியாது. எல்லாம் தலை எழுத்து. என்ன சண்டை போட்டு நான் தலைவளோ போய் இதை வேற தீர்த்து வைக்கணும். எம்மா, இவன் எப்ப இங்க வந்தா? அவன் மவங்காரனுக்கு அடிபட்டே தெரிஞ்சா வச்சு பார்க்க மாட்டாள? சொல்லாம கொள்ளாம வந்து இறங்கிருக்கா. என்ன வரத்து வர போறாளோ தெரியலையே. மைனி, எப்ப அந்த மைனி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல? நீங்க வாரியன்னு அழகா பிரியாணி எதுவும் செஞ்சு வச்சிருப்போம்ல. இப்படி சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கல. நான் ஒன்னும் உன் வீட்டுல உட்காந்து விருந்து திங்க வரல. என் மவனை கையோட என் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் அவன் அப்பாவே இருக்கங்காட்டி ஆத்தாலும் மவனும் ஒரே அடி அவனை இங்கே தங்க வச்சலான்னு பாத்துட்டு என்ன பெங்களூருக்கு போயிட்டு வந்தவன என் வீட்டுக்கு அனுப்பிக்காம இங்கே இருக்க வச்சுட்டீங்களோ? அது வந்து எம்மா, எத்தே, எங்க அம்மிட்ட அதட்டிட்டு பேச வேலையெல்லாம் வச்சுக்கிடாதிய. நீங்க எப்படி பேசலாம் அதை பொறுத்தா மரியாதை கிடைக்கும். ஆமா, இவ குடும்பம் பெரிய சமீன் பரமனா, இவ அம்மா பெரிய மகாராணி. நான் அப்படியே கூணி குறுகிட்டு என்ன விஷயம்னு கேட்கணுமோ? ஆத்தா மவளும் சேர்ந்து கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு ஏன்ட்ட கத்துறியோ? யார் கள்ளத்தனம் பண்ணா? நடந்தது எதனாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. மீனா, என்னட்டு இது? மாமியாரை ஏத்து பேசிட்டு கிடக்க. ஏம்மா, அவ என்ன பேச்சு பேசவோ நான் வாயை மூடிட்டு நிக்கவா? பேசினா ஒரு பெரிய ஆளா 4 வார்த்தை பேசத்தான் செய்வாவோ. அதுக்காண்டி நீ ஏத்து பேசிக்கிட்டு இருப்பியோ? என்ன என் மாமியா குரலும் கக்கு சவுண்டு ஓவரா இருக்க. என்னன்னு போய் பாப்போம். மக்களே, ஓ மாமியாட்ட கொஞ்சம் அமர்ந்து பேசிட்டு நம்ம மேல தப்பு இருக்கு பத்தியா? நான் சின்ன பொண்ணு எல்லாரும் சேர்ந்துதான் அவன் அவனை அடிச்சவனு தெரிஞ்சதுன்னு வையன், 10 காலி ஆடிடுவா. அதுக்கு தான் சொல்றேன், செத்த அமைதியா இரு. எல்லாத்தையும் நான் பேசிக்கிட்டேன். இவ்வளவு நேரம் பேசிட்டுல செத்த வாயை முடிட்டு உட்காரு. அதுக்கு இல்லாம அந்த பொம்பளை என்ன வரத்து வரா? கழுத வந்துட்டு போராட்டி நம்ம மரமே நம்ம பக்கம் தானே என்னைக்கும். அவ வாட்டு கணச்சிட்டு போறா. இப்ப என்ன? நீ இனிமே ஒரு வார்த்தை பேசாத, நானே எல்லாம் சமாளிச்சுக்கிட்டேன். என்னத்தையோ பண்ணு. என்ன அம்மா மவனும் குசு குசுன்னு யார் குடிய கிடக்க பிளான் போடுதிய? ஒன்னும் இல்ல மேனி, மாமியாரை ஏத்து பேசாதன்னா என் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏத்த இவ இங்க வந்தா? இவ பொம்பளையிலே ஒரு ரவுடி பொம்பளையாச்சா? என் மாமியால விட 10 மடங்கு கூடுனவல்ல. சித்தி வாங்க. மாமா திறந்தன வந்தவள சித்தி சித்தின்னு எவ்வளவு பாசமா கூப்பிடுதே நீ. உன் தம்பிக்காரனை கூட்டு இங்க உட்காந்துருக்காள. உன் வீட்டை பார்த்து போ. மாமியா ஒருத்தங்க ஒத்தையில கிடப்பான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பியிருக்கியா நீ? நான் என்னமோ உன் மருமலை என் வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறக்கா சொல்லுத. நானே இந்த பேதறி ரூபா என்னைக்கு இடத்த கழிவுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டே நிக்க? கேட்ட கல்விக்கு பதிலே காணும். நான் இதுல என்ன பதில் சொல்ல முடியும் சித்தி? அவ வீடு அவ வாரா, நான் போன்னு என்னால சொல்ல முடியுமா? சரி, அவ மாமியாட்ட சொல்லிட்டு தானே வந்திருக்கா, அதனால இருந்துட்டு போறான்னு நானும் விட்டுட்டு இருக்கேன். மைனியோ, இப்ப என் பிள்ளை ஒரு 2 நாள் என் வீட்டுல வந்து இருந்ததால என்ன ஆயிடுச்சு மைனியோ? உங்க பிள்ளை உங்க வீட்டுல இருக்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன் மவனையும் கூட்டு வந்து இங்க வச்சிருக்கா? எனக்கு நாங்க நாதியத்து போய் நான் ஒத்தையில இருக்கவா? ஏன் மைனியோ ஒத்தையில இருக்கியா? இங்க இருந்தாலே 2 நாள். ஏன் நான் என்ன வீடு வாசல் இல்லாமல இருக்கேன் உங்க வீட்டுல வந்து இருக்கிறதுக்கு? இப்பவே நான் ஒரு அலையா விருந்தாலே தான் வந்திருக்கேன். எல்லாம் நான் பெத்த மவன் சரியில்லாம இப்படி வந்திருக்கேன். எவ்வளவு பாசமா என் மேல எம்மா எம்மான்னு பாசமா இருந்த என் மவன் இன்னைக்கு என்னைய பார்த்து நீ யாருன்னு கேட்டுட்டான். அந்த அளவுக்கு அம்மை மவனும் மாத்தி வச்சிட்டியல்ல. ஆமா, உன் மவன் யாரை பார்த்தாலும் யாருன்னு தான் கட்டுட்டாலைதான். இதுல உன்னை கட்ட மட்டும்தான் கவலையா போச்சு உனக்கு. 10 குறைக்கு என் மவன் தலையில கட்டு போட்டு உட்காந்துருக்கான். என்ன கதை முடிச்சேன்னு தெரியல ஆத்தாலும் மவனும். என்ன வேணி இப்படி எல்லாம் பேசியா? நானும் என் பிள்ளைய அப்படியெல்லாம் நினைப்போமா? உங்களுக்கு துரோகம் பண்ணு நாங்க நினைக்கவே மாட்டோம். நீங்க நினைக்க மாதிரிலாம் தப்பா எதுவுமே இல்ல மேனி. மருமே ஒரு வாரம் ஊரு போறதால சரி இவ போய் இங்க அவன் அம்மா வீட்டுல இருந்தா சந்தோஷப்படுவாளா நீங்க கொண்டு வந்து விட்டாவோ என் மவளை. திரும்ப வரும்போது நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம பொண்டாட்டியை கூட்டிட்டு போகணும்னு தான் அங்க வந்தவோ குளிக்க போறதுக்கு பாத்ரூமுக்கு போன நேரத்துல வலிவி விழுந்துட்டாவோ. பாத்ரூம்ல விழுந்துட்டானா? ஆமா மேனியோ, குளிக்க போறோம்ட்டு போனவோ பசக்குன்னு வலி விழுந்துட்டாவோ. அதான் தலையில லேசா தான் அடி, ரொம்பலாம் இல்ல. கெட்டுதான் அவளை பெருசா போட்டிருக்கோலையா, மத்தபடி ரொம்பலாம் அடிப்படல. ஏ அப்பா, என் மாமியா என்ன உருட்டுதா? அவோ அப்படி கீழே விழலன்னு வச்சுக்கோங்களேன். வந்த உடனே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என் மவளையும் கூட்டிட்டு நேரம் உங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பாவோ. ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காதிய. உடனே அன்னைக்கு என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பீங்களா என் மவனை? இப்ப நான் வந்து கேட்கல. கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க யாருன்னு கேட்கா நீ? நல்ல ஆத்தாள் மவனை ஏதோ ஒரு கோயில கூட்டு போய் என் மவனுக்கு செய்வனை வச்சு கடைசி என்னையவே யாருன்னு கேட்க அளவுக்கு மாத்திட்டியல்ல. இதே மாதிரி உங்க மவனும் உங்களை ஒரு நாள் பார்த்து நீ யாருன்னு உங்களை கேட்கல தெரியும் என் வழி என்னன்னு. அப்படி ஒரு நாளுக்கு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ மைனி, விஷயம் தெரியாம பேசாதே மைனி. நான் அப்படியெல்லாம் செய்த ஆள் கிடையாது. உங்ககிட்ட எதை சொன்னா தாங்கிக்கிட மாட்டேன்னு தான் என்னன்னு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் முடிச்சுக்கிட்டு நிக்கேன். நான் தாங்கிக்கிட மாட்டேன் தூங்கிக்கிட மாட்டேன்ட்டு நீங்க ஒண்ணு முடிச்சுக்கிட்டு கிடிச்சுக்கிட்டு எல்லாம் நிக்க வேண்டாம். என்ன விஷயமா உடனே சொல்லி தொலைங்க.
ரொம்ப அக்கறை பொங்கி வழித மாதிரி தான். சரி, கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வரலாம். அப்படியா? அப்படி எது வந்து அதை நானே பாத்துக்கிட்டேன். நீங்க ஒன்றும் அதை பத்தி கவலைப்படண்டா. விஷயத்தை சட்டுப்பட்டுன்னு சொல்லுங்க. கீழே விழுந்து அடிபட்டதுல மர்மோனுக்கு பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் மறந்து போயிட்டா மைனியோ. குதிரவால் கிளவி பெரிய ஸ்டீல் பாடி மாதிரி பேசினா சொல்ல முன்ன மயங்கி கொடுத்தால. மைனியோ மைனியோ, என்னாச்சு மைனியோ? எந்திரிங்க. மர்மோல ஓடி போய் தண்ணி போயிட்டா மர்மோல. என்ன வரேன் தே. இதே இந்தாங்க தே. மைனி முடிச்சிட்டீங்களா? ஒரு மடக்கு தண்ணி குடிங்க மைனி. உன் கையாலலாம் பச்சை தண்ணி குடிச்சாலுமே பாவம். என் மவன் என்னையவே மறக்கலாக்க ஆக்கிட்டிய பாவி. உன் வீட்டுக்கு வந்து என் மவன் இப்படி ஆயிட்டானே. தள்ளு, நான் என் மவன்கிட்ட பேசட்டும். எம்மா சரியா நடி. மாமியா கிளவியெல்லாம் அப்பப்போ இப்படி தட்டி வச்சாதான் சரியா இருப்பா. இடி உழுவா. அர்லு ஐயா, இனி தெரியுதாயா? நல்லா பாரு. தெரியுது. பாத்தியவளே, என் மவன் என்னை தெரியுதுன்ட்டான். என்ன இருந்தாலும் சரி, பெத்த தாயை யாராலையும் மறக்க முடியாது. அவன் மரண படுக்கையிலையும் தாயோட முகம் எவனுக்கும் மறக்காது. நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என் மவனை வளர்த்திருப்பேன் தெரியுமா? அதுக்கு பலன் தான் இதுதான். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்க்க போய் தான் என் மவன் என்னைய மறக்காம இருக்கான். நீ நேத்து வந்தவ தானே, உன்னைய மறந்துருப்பான். என்னை எப்படி மறப்பான் என் மவன்? நான் 30 வருஷமா என் மவனை பெத்து வளர்த்து ஆளாக்கின என்ன பாடுபட்டிருப்பேன் தெரியுமா? என்ன அதிசயமா சொல்லுதிய? எல்லாரும் தான் 1 வருஷத்துல பிள்ளை பெற்றுவாளா? நீங்க 30 வருஷமா பத்திய யோ வாங்கிட்டு என்னவளா பேச்சு? என் மவனே ஒண்ணு தெரியல, என்னைய தான் தெரியும்ட்டான். இதுல இருந்தே தெரியல அவனுக்கு நீ முக்கியமா நான் முக்கியமான்னு. இப்பவே என் பிள்ளை என் கூடயே கூட்டு போறேன். உன்னே தான் அவனுக்கு தெரியலன்ட்டானே. நீ இங்கே கெட. ஐயா அருளி வரியா? நம்ம வீட்டுக்கு போவோம். நீங்க யாரு? ஏல அறிவு கிட்டவனே, இப்பதானே நான் யாருன்னு கேட்டப்ப தெரியுதுன்னு சொன்னேன். இப்பவும் உங்களை பார்த்தா தெரியுதுங்க, ஆனா யாருன்னு தெரியலையே. என்ன விட கோயில் மாடு பல்ல கட்டாங்கள கட்டிட்டு கிடைக்கிய? பொறவு பெத்த தாயா மரண படுக்கலையும் மறக்காதான் என்னென்ன காமெடி எல்லாம் பண்ணிட்டு அழகிய. நீங்க சிரிக்காம என்ன செய்ய? ஏன் நெடுமரம்? யார பார்த்து நெடுமரம் குடுமரம் கிடைக்கிய? ஏன் அவ கொஞ்ச நெஞ்சமா வளர்ந்திருக்கா? நெடுமரம் மாதிரி தான் வளர்ந்திருக்கா. அவ மட்டுமா வளர்ந்திருக்கா? அவ வாயினா வளர்ந்திருக்கு. தேவையில்லாம என் மருமலை பத்தி பேச வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாதே பாத்துக்கோங்க. நீங்க உங்க மருமலை பேசலாம், திட்டலாம், என்னன்னாலும் செய்யலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன் மருமலை பேச உங்களுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது. ஆமா, நீ உன் மருமலை பேசவே மாட்ட பாரு. அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு தான் இருப்பியோ. நீ என்ன கேள்வி கேட்ப? என்ன வரத்து வருவ மருமோட்ட? ஊருக்கே தெரியுமே. நான் என் மருமலை எப்படி வேணாலும் பேசுவேன். எனக்கு அதுக்கு உரிமை இருக்கு. ஆனா மத்தவ பேசக்கு நான் விட மாட்டேன். ஆமா, எங்க மைனி எப்படி நீங்க பேசலாம்? எங்க அம்மாவும் நானும் 1000 பேசுவோம், 1000 சண்டை போடுவோம் எங்க மைனி கூட. ஆனா அடுத்த ஒண்ணா எங்க மைனியை பேச அளவுக்கு நாங்க விட்டுட்டு தேட மாட்டோம். நீ ஏன் மருமலை இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கா? ஆமா மைனி, நீங்க தான் எவ்வளவு தைரியமான ஆளாச்சு. போய் போய் என் மாமியாக்காரி பேசுறதுக்கு அப்படி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கியே. இல்லத்தே, நான் அழுகுது அந்த குதிரவால் கிளவி பேசுனதுக்காண்டி இல்ல. எனக்காக நீங்க 2 பேரும் அந்த கிளவி கிட்ட சண்டை போடுதில்ல, அதை பார்த்து தான் எனக்கு ஆனந்த கண்ணீர். நீங்க 2 பேரும் எனக்காண்டி இப்படி மல்லுக்கு நிப்பிய நான் நினைச்சு கூட பார்க்கலத்தே. எனக்குன்னு இந்த வீட்டுல யார் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்காண்டி நீங்க சண்டை போடுறத பார்க்கல. என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா தே? இத்தனை நாள் அந்த பாசத்தை எங்கத்தே வச்சிருந்தீங்க? அழாத மருமலை, நீ அழுந்ததை பார்த்தா எனக்கும் கண்ணீர் வருது. நீ எவ்வளவு தைரியமான ஆளு, இப்படி அழலாமா? நானும் என் மவனை உன்னை என்ன பாடு வேணா படுத்துவோம், என்ன பேச்சு வேணா பேசுவோம். ஆனா அடுத்தவ ஒருத்தி உன்னை பேசினா நான் அப்படி விட்டுருவேனா மருமலை? கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயும், என்னை நீ புரிஞ்சுக்கிட்டது இம்பிட்டு தானா? என்ன விலையே எல்லாரும் ஒரே அடியா அழுது நாடகம் மாட்டிட்டு கிடக்கிய? என்ன 3 பேரும் சேர்ந்து முறைச்சிட்டா அப்படியே பயந்து நடுங்கிருமோ? இல்ல பச்சை மரம் தீ பிடிச்சிருமா? இப்படி உங்களுக்குள்ளேயே அழுதுகிட்டு நடிச்சிட்டு கிடந்தா எனக்கு என்ன வழி? என்ன வழினா? வந்த வழி மறந்து வச்சோ? எப்படி வந்தியெல்லாம் அப்படியே போங்க. யோ, நான் உன்கிட்ட பேசல, உன் மாமியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் இவ்வளவு நேரம் வாயை பொத்திட்டு பொறுமையா இருந்தது காரணம் இது என் விஷயம் கிடையாது, என் நாத்தனார் வீட்டு விஷயம். இதுல நான் பேசி அது பெருசாயிடக்கூடாங்க காண்டி வாயை பொத்திட்டு இருந்தேன். ஆனா எப்போ எனக்காண்டி என் மாமியாரும் நாத்தனாரும் உங்ககிட்ட சண்டை போட்டாவளோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இனி அவளுக்கு ஒரு பிரச்சனை, அது எனக்கும் பிரச்சனை தான். நானும் தலையிடத்தான் செய்வேன், பேசத்தான் செய்வேன். ஆனா உன்கிட்ட பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் என் மகனை இப்பவே என் கையோட வீட்டுக்கு கூட்டு போறேன். உன் நாத்தனா உன்னை விட்டு கொடுக்காத நாத்தனா கரியா நீயே உன் வீட்டோட வச்சுக்கோ. அவரை விட்டாதானே கூட்டிட்டு போக முடியும். இப்பெல்லாம் அவரை அனுப்ப முடியாது. நீங்க மட்டும் போங்க. அவரை குணமாக்குனதுக்கு அப்புறம் நாங்களே வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறோம். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ சொன்ன உடனே நான் வீட்டை பக்கம் போகணுமோ? நான் என் மவன் இல்லாம போக மாட்டேன். என் மவன் வந்தாம்னா தான் நான் வீட்டுக்கு போவேன். அப்படி அவன் வரலன்னா நானும் அவன் கூட இங்கே தான் இருப்பேன். யாரும் உங்களை இருக்க வேண்டாம்னா தாராளமா இங்கே இருந்தனாலும் கூட்டு போங்க. என்ன மர்மலை, நான் சொல்றது சரிதானே? சரிதான் தே. போதுமா? உங்க மவன் கூட நீங்களும் இங்கே இருங்க. அவர் குணமான பிறகு போய்க்கலாம்.
கட்டவுளே இந்த குதிரவால் மண்டை கொஞ்ச நேரத்திலேயே குடும்பத்தை கலையபரம் ஆக்கிட்டால. இனி இவனுக்கு என்னைக்கு நினைவு திரும்ப, இவ என்னைக்கு வீட்டை விட்டு போவ? நாத்தனக்காரி ஒருத்தையே சமாளிக்க முடியலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவ புருஷன் வந்து கிடக்கான், பத்தா குறைக்க அவன் மாமியால் வந்து கிடந்தா நான் தாங்குவனா? வேலை சொல்லியே கொண்டுருவாள்வல. மாமியார் கிழவி இந்த வீட்ல இருந்தா விளங்குமா? நானே நிம்மதியா இருக்கேன் தான் இங்க வந்து கிடக்கேன், இங்கேயும் வந்து உயிர் எடுக்கால. இந்த அம்மா வேற அவ இருக்கான்னு சொல்லவும் சரி நீ இருன்ட்டா பாரு. அவன் அந்த வீட்ல கிடந்தா எனக்கு எவ்வளவு டார்ச்சரா இருக்கும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கலான்னு பாரு. சின்ன பொண்ணே. அக்கா உள்ள வாங்க. வாங்கக்கா. வாங்கம்மா. வாரஞ்சிட்டி. என்ன சின்ன பொண்ணே ரொம்ப நேரமா வீட்ல சத்தமா கேட்டுட்டு இருக்க மாதிரி இருந்தது, அதான் என்ன ஏதுன்னு பாப்பமேனு வந்தோம். அதுவா, அது வந்து அது ஒண்ணும் இல்லம்மா, மீனா மாமியார் வந்திருந்தாவோ அதான் ஒட்ட பேசிக்கிட்டு இருந்தா, வேற சத்தம்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா? நல்லா இருக்கீங்களாம்மா? ஏதோ இருக்கம்மா. என் மவன் ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்து 10-15 நாளுக்கு மேலாவது. பிள்ளை வரலையே, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம்னு வந்து பார்த்தா என் பிள்ளை தலையில கெட்டோட உட்காந்துருக்கான். என் நிலைமையில எந்த அம்மா இருந்தாலும் அவன் மனசு தாங்குமா சொல்லுங்க? எங்களுக்கும் சங்கடமா தாம்மா இருக்கு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. யாரும் எதுவும் வேணும்னு செய்யல, திருடன் நினைச்சுதான் அடிச்சுட்டோம்.